அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக விளைச்சல் தரக்கூடிய தக்காளி ரகங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது கொடி கட்டி தக்காளி விவசாயம் செய்வாங்க இல்லையா, அதற்குரிய தக்காளி ரகங்களை முன்னாடி பார்க்கலாங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா சிஞ்சண்டா கம்பெனியிலேருந்து வரக்கூடிய சாகு அப்படின்னு சொல்லக்கூடிய ரகங்க. இது வந்து நமக்கு அதிக மகசூலை தரக்கூடியது. அதே மாதிரி அதே கம்பெனிலேயே பாகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ரகம் வந்திருக்குங்க. இதுவுமே நமக்கு அதிக அளவு விளைச்சலை கொடுக்கக்கூடியதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பப்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ரகங்க. இதுவுமே அதிக அளவு விளைச்சலை கொடுக்கக்கூடியது. அதற்கு அடுத்தபடியாக மதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகங்க. இது வந்து பார்த்திங்கன்னா INB சீட்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலிருந்து நமக்கு கிடைக்குதுங்க. அதற்கு அடுத்தபடியாக காஞ்சனா அப்படின்னு சொல்லக்கூடிய ரகங்க. இதுவுமே நமக்கு யூனிசம் சீட்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ இந்த மேலே பார்த்த 4-5 வெரைட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிக அளவு விளைச்சலை கொடுக்கக்கூடியது. இதோட சிறப்பம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா பழம் வந்து நல்ல கெட்டித்தன்மையோடு நமக்கு கிடைக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல் வந்து இந்த ரகங்களில் குறைவாக தாங்க இருக்கும். இந்த ரக நாற்றுக்களை நம்ம நாற்று பண்ணைகளில் கேட்டு வாங்கிக்கலாங்க. அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய நாற்றுக்களோட வயது பார்த்திங்கன்னா 18லேருந்து 22 நாள் இருக்குங்க. அதாவது நம்ம நாற்று பண்ணையில் வாங்குகிறோம் இல்லையா, அந்த நாற்றுக்களோட வயது பார்த்திங்கன்னா 18லேருந்து 22 நாள் அவ்வளோதான் இருக்குங்க. அந்த நாற்றுக்கள் வந்து நம்ம எங்கே வாங்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாற்று பண்ணைகளில் போய் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாங்க. அல்லது வந்து நீங்கள் உரக்கடைகளில் இந்த விதையை வாங்கி குழித்தட்டுக்களில் போட்டு நீங்கள் வந்து குழித்தட்டுக்களில் போட்டு நட்டு அதற்கப்புறம் வரக்கூடிய அந்த நாற்றுக்களை பிடுங்கி நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய இடங்களில் நட்டுக்கலாம். அல்லது நிலத்தில் வந்து இந்த விதைகளை விதைச்சி விட்டு அந்த நாற்றுக்களை பிடுங்கி நீங்கள் வந்து நட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நிலத்தில் விதைக்கிறனால நமக்கு அதிக அளவு விதை வந்து வேஸ்ட் ஆகுங்க. ஸோ நீங்கள் வந்து குழித்தட்டு முறையை பயன்படுத்துங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் நாற்று பண்ணைகளில் வந்து வாங்கிக்கோங்க. திண்டுக்கல்லில் இருக்கிற மக்களுக்காக எந்தெந்த இடங்கள்லாம் வந்து இந்த நாற்றுக்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒட்டஞ்சத்திரம், அம்பிலிக்கை, பழனி, அய்யலூர், எரியோடு ஆகிய இடங்கள்லாம் இருக்கக்கூடிய நாற்று பண்ணைகளில் இந்த ரகங்கள் வந்து மெயினாகவே கிடைக்குங்க. ஸோ தேவைப்படுறவங்க போய் வாங்கிக்கோங்க. இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்றோட விலை பார்த்தீங்கன்னா 50 பைசாலேருந்து ₹1.20 வரைக்கும் கிடைக்குதுங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடி கட்டாத தக்காளி ரகங்கள், அதிக மகசூல் தரக்கூடிய கொடி கட்டாத தக்காளி ரகங்கள். அதாவது முன்னாடிலாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, சும்மா செடியிலேயே வந்து தக்காளி கிடைக்கும் இல்லையா, அந்த ரகங்களை பார்க்கலாங்க. முதலாவதாக வந்து சிவம் அப்படிங்கிற ரகங்க. அதற்கடுத்து கோமல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகங்க. இது யூனிசம் சீட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு தக்காளி ரகம். அதற்கடுத்து சாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தக்காளி வெரைட்டிங்க. இது பீஜோ சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனியிலேருந்து நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ இது வந்து கொடி கட்டாமல் நம்ம பயிரிடுவாங்க இல்லையா, அதிலிருந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய தக்காளி ரகங்கள். இந்த மூணுமே பார்த்திங்கன்னா நமக்கு அதிக அளவு விளைச்சலை கொடுக்கக்கூடியதுங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா கொடி கட்டி நீங்கள் விவசாயம் செஞ்சீங்க அப்படி விவசாயம் செய்யுங்க. இந்த முறையில் வந்து நமக்கு அதிக அளவு மகசூல் வந்து கிடைக்குங்க. செடியில் அதாவது தக்காளி வந்து செடியாக வந்து நம்ம விவசாயம் செய்கிறத காட்டிலும் இந்த மாதிரி கொடியில் கட்டி விவசாயம் செஞ்சோன்னா அதிக அளவு மகசூல் கிடைக்குங்க. ஸோ இது மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.